இவங்களால கடைசி வரைக்கும் வேலை வெட்டிக்கு போகாம வாழ்ந்துட முடியுமான்னு இந்த ஊருக்குள்ள நம்மளை பத்தி ஒரு கேவலமான டாக் இருக்கு. கடைசி வரைக்கும் வேலை வெட்டிக்கு போகாமே நாம வாழ்ந்து காட்டணும். எல்லாரும் சத்தியம் பண்ணுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாம பார்க்கறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு வசம்பு செடி. நாக்கில் வசம்பு வச்சு தேய்க்க அப்படின்னு திட்டுவாங்க. அது ஏன் அப்படி திட்டுறாங்கன்னா, உண்மையாலுமே வசம்பு வச்சு தேய்க்கும் போது பேச்சாற்றல் அதிகரிக்கும். பிறந்த குழந்தைங்க ஒரு 6 மாசத்துல, ஒரு 8 மாசம், 1 வருஷம் குழந்தைங்களுக்குலாம் வசம்பை இழைச்சி நாக்கில் தேய்ச்சி விடுவாங்க தேனோட சேர்த்து. எதுக்குன்னா நல்லா பேச்சு வளரணும் அந்த குழந்தைக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வசம்பு இதுதாங்க. இது வரைக்கும் நானே பார்த்ததில்லை. இப்போ முதல் முறையாக கொல்லிமலை அடிவாரத்துக்கு வந்த பிறகு பார்த்துருக்கேன். இந்த இலையம் வாசனையும் வேற விதமாக இருக்குது. அதாவது மிளகும் கிராம்பும் சேர்ந்த மாதிரி வாசனை இருக்கு. இப்போ இந்த வசம்பு செடியை நீங்க பாருங்க. இது குழந்தை பிறந்தா அதுக்கு அண்ணாக்கத்துல இதையும் இன்னொத்தையும் சேர்த்து இடுப்புல கட்டி விடுவாங்க. அப்புறம் கையிலையும் கட்டுவாங்க. மாடு குட்டி போட்டா அதுக்கு புண்ணானா இதை அரைச்சி அதை தேய்ப்பாங்க. மாட்டுக்கு புண்ணுக்கு அது யூஸ் ஆகுமா இந்த இலையா? குட்டி போட்டாலுமே அதை தேய்ப்பாங்க. ஓ, மாடு குட்டி போட்ட பிறகு புண்ணா அனுச்சுன்னா அதை தேய்ப்பாங்க. இந்த வசம்பு கட்டைய எதுக்கு அந்த காலகட்டத்திலேயே நம் முன்னோர்கள் குழந்தைங்க கையில கட்டியிருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பேச்சாற்றல் அதிகரிக்கவும் திக்குவாய் போன்ற நோய்கள் வராம பாதுகாக்கவும் தான் இப்படி பண்ணியிருக்கிறாங்க. குழந்தைங்களுக்கு 10 வயசு ஆகியும் திக்குவாய் இருந்ததுன்னா நீங்க இந்த வசம்பு கட்டைய சுட்டு கரியாக்கி தேனோட குழைச்சி நாக்கில் தடவி விடுங்க. சீக்கிரமா பேச்சாற்றல் அதிகரிக்கும். சின்ன குழந்தைகளை நமக்கே தெரியாம சிறு விஷயங்கள் கொண்ட பூச்சிகள் கடிச்சிரும். அப்படி அந்த விஷயத்தை முறிக்கிற தன்மையும் இந்த வசம்பு கட்டைக்கு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அதனால கண்டிப்பா பிறந்த குழந்தைங்களுக்கு வசம்பு கட்டையை நீங்க கட்டி விடுங்க. பிறந்த குழந்தைங்க நிறைய நேரம் பார்த்தீங்கன்னா வயிற்று வழியால அழுவாங்க. அது நமக்கு எதுக்கு அழுவுறாங்கன்னு தெரியாது. அப்படிப்பட்ட சமயத்திலையும் இந்த வசம்பு வயிற்று பிரச்சனைகளை குழந்தைங்களுக்கு தீக்குதுங்க. இதனால நம்ம முன்னோர்கள் உணர்ந்துதான் இவ்வளவு மருத்துவம் கொண்டதை குழந்தைங்க கையிலே மணிக்கட்டிலே கட்டி விட்டாங்க அந்த காலகட்டத்திலேயே. அப்ப அவங்களுடைய அறிவியல், மூலிகை சார்ந்த அறிவியல் எந்த அளவுக்கு இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ரொம்ப வியப்பா இருக்கு. சித்த மருத்துவத்தின் குரு பார்த்தீங்கன்னா அகத்தியர். அவர் தான் தமிழுக்கு முதல் இலக்கண நூலையும் எழுதியிருக்கிறாரு. அப்படி ஒரு தமிழனுடைய பெருமையை நாம உலகறிய செய்யணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? பாய்.